முள்ளங்கி வாடையே பிடிக்காது, அதுவும் சாம்பாரில் போட்டால் சுத்தமாக பிடிக்காதுனா இந்த மாதிரி கிரேவி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ், தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம் சிறுசாக நறுக்கி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் பச்சை வடை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, இது மூணையும் நல்லா பச்சை வடை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை மிக்சியில் நல்லா ஃபைன் பியூரியாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்து விட்ட உடனே இந்த மாதிரி வெட்டி வச்ச முள்ளங்கியை சேர்த்து நல்லா பரட்டி விட்டு தேவையான உப்பு தண்ணி போட்டு கலந்து மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிவன அரைப்புக்கு தேவையான ரெடி பண்ணிடலாம். அரை மூடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, இது மூணு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணி தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றி ஒரு கிளறி மூடி வச்சுருங்க. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா குழம்பு கொதி வரட்டும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக சூடான சாதத்தோட பேர் பண்ணி சாப்பிடுங்க. ரைஸ், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.